அரசியல், புலனாய்வு, சினிமா, ஆன்மீகம், இலக்கியம், மருத்துவம், வணிகம், மோசடி என எல்லா தகவல்களுடன் தமிழகத்தின் மையப்பகுதியில் இருந்து மாதம் இருமுறை வெளியாகும் நம் அங்குசம் இதழ் உங்கள் இல்லம் தேடி வர ஆண்டு சந்தா ரூபாய் 500 மட்டுமே. தொடர்பு எண் 9488820225. அங்குசம் செய்தி, மக்களுக்கான செய்தி. அங்குசம் நேயர்களுக்கு வணக்கம். 2026 தேர்தல் கலவர நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம். தேர்தல் கலவர நிகழ்ச்சி குறித்து நம்ம பேசுவதற்காக பேராசிரியர் நெடுஞ்செழியன் சார் இருக்கிறார். வாங்க அவரோட பேசுவோம். சார் வணக்கங்க சார். அங்குசம் நேயர்களுக்கு வணக்கம். தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தல் 2026 கள நிலவரம் என்னும் இந்த நிகழ்ச்சியில இன்னைக்கு பார்க்க இருக்கக்கூடிய மக்களவை தொகுதி ராமநாதபுரம். இந்த ராமநாதபுரம் மக்களவை தொகுதிக்கு உட்பட்ட அறந்தாங்கி, திருச்சுழி, பரமக்குடி, திருவாடனை, ராமநாதபுரம், முதுகுளத்தூர் இந்த 6 சட்டமன்ற தொகுதிகளில் 2021 பதிவான வாக்குகளின் விவரங்கள், 2024 மக்களவை தேர்தலில் இதே சட்டமன்ற தொகுதிகளில் பதிவான வாக்குகளின் விவரங்களையும் ஒப்பிட்டு பார்த்து 2026 தேர்தல் கள நிலவரம் யாருக்கு சாதகமா இருக்குது அப்படின்னு சொல்றதுதான் இந்த நிகழ்ச்சியினுடைய நோக்கம். இதுல இந்த ராமநாதபுரம் தொகுதியில ஒரு முக்கியமான செய்தி என்னன்னு சொன்னா, இங்க வந்து பிரதமராக இருக்கக்கூடிய மோடி வந்து போட்டி போடுறதாக ஒரு செய்தி இருந்துச்சு. அது தமிழ்நாட்டுல ராமநாதபுரத்துல, உத்தரப்பிரதேசத்துல வாரணாசிலையும் போட்டி போடுறது அப்படின்னு ஒரு முடிவு எடுத்து வந்திருக்கிறாங்க. அப்படி முடிவு எடுத்த போது ஒரு ரகசிய சர்வே எல்லாம் எடுத்த போது இங்க நீங்க 23,000 வாக்குகள் வித்தியாசத்துல நீங்க தோத்து போயிருவீங்க அப்படின்னு அந்த ரகசிய குறிப்பு சொன்னதுக்கு பின்னாடி மோடி வந்து பின்வாங்கிட்டு, சரி நமக்கு தமிழ்நாட்டுல போட்டி போட அவசியம் இல்ல, மோடி ராமநாதபுரத்துல நின்னா அதை சுத்தி 10 சீட்டு வாங்கிடலாம் போட்டாங்க. சர்வேல ஒண்ணும் கிடைக்கல. சர்வேல 23,000 வாக்குகள் வந்து குறைவாக பெறுவாரு அப்படின்னு சொன்னோன்னா அந்த இதை முடிச்சுக்கிட்டாங்க, பின் வாங்கிட்டாங்க. அப்புறம் இவரு நாம் தமிழருடைய சீமான் சொன்னாரு, அங்க பிரதமர் மோடி போட்டி போட்டாரா நானே எதிர்த்து போட்டி போடுவேன்ல. அது ஒரு 2 ஓடி இருந்துச்சு. அவர் பேசுவார் சார், அவர் பேசிட்டே இருப்பாரு. அதனால ராமநாதபுரம் தொகுதி வந்து ஒரு இந்த வகையில ஒரு சிறப்பான தொகுதி. 2024 மக்களவை தேர்தலில் ராமநாதபுரம் தொகுதியில திமுக கூட்டணி சார்பில் வெற்றி பெற்றவர் இந்திய யூனியன் முஸ்லிம் லீக் கட்சியை சார்ந்த நவாஸ்கனி வெற்றி பெற்றிருக்கிறாரு. வாக்குகளின் விவரங்கள் பாத்தீங்கன்னா, முஸ்லிம் லீக் நவாஸ்கனி 5,09,000 வாக்குகள், பாஜக ஆதரவு பெற்ற ஓ பன்னீர்செல்வம் வந்து 3,42,000 வாக்குகள் வாங்கியிருக்கிறாரு. அதிமுக பி ஜெயபெருமாள் வந்து 99,000 வாக்குகள் வாங்கியிருக்கிறாரு. 1,00,000 ஓட்டு கூட கிடையாது. நாம் தமிழர்ல சந்திரபிரபா வந்து 97,000 வாக்குகள் வாங்கியிருக்கிறாங்க. ஆமா, இங்க வந்து திமுக கூட்டணி கூடுதலாக பெற்ற வாக்குகள் 1,66,000 வாக்குகள் வாங்கியிருக்கிறாங்க. இதுல வந்து பாத்தீங்கன்னா பாஜக ஆதரவோடு பன்னீர்செல்வம் வந்து 2வது இடத்துக்கு போனது ஒரு அரசியல்ல ஒரு பேசு பொருளா இருந்துச்சு. அதிமுக பின்னுக்கு தள்ளினது வந்து ஒரு பேசு பொருளா இருந்தது. அடுத்து நம்ம சட்டமன்ற வாரியாக பார்க்கிற போது 2021 அறந்தாங்கி சட்டமன்ற தொகுதி இந்த ராமநாதபுரத்துக்கு உட்பட்டது, புதுக்கோட்டையில இருக்குது. ஆனா அங்க நாடாளுமன்றத்துக்கு அறந்தாங்கி ராமநாதபுரத்துக்கு போயிடும். பல பேர் வந்து என்ன எங்க ஊர் தொகுதி சொல்ல மாட்டேங்கிறீங்க, இதோட இல்ல அப்படின்லாம் சொல்றாங்க. ஆனா நம்ம எம்பி தேர்தலை கணக்கு பண்ணி பேசுறதுனால இப்படி 2-3 மாவட்டமும் சேர்த்து ஒரு தொகுதியா வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்ப அறந்தாங்கி சட்டமன்ற தொகுதியில 2021 காங்கிரஸ் கட்சியின் சார்பில் தி ராமச்சந்திரன் வெற்றி பெற்றிருக்கிறாரு. இந்த தி ராமச்சந்திரன் யாருன்னு சொல்லி ஒரு புது பேரா இருக்குது அப்படின்னு பார்த்தா நம்ம திருநாவுக்கரசருடைய பையன். ஆமா, அதனாலதான் அவருக்கு எம்பி சீட்டு கூட கொடுக்காம இல்ல. நம்ம இதை பார்க்கும்போது எல்லா கட்சியிலையும் வாரிசுகள் வந்து எங்கோ ஒரு இடத்துல வந்து ஃபிட் ஆகிட்டே இருக்கிறாங்க. அடுத்த தலைமுறைக்கு கட்சியை கடத்துறாங்க. இப்ப அதனாலதான் இப்ப நம்ம திருச்சியில எம்பி சீட்டு கொடுத்து நிக்க வச்சிருந்தாங்க. இப்ப பையன் தொடர்ந்து அங்க எம்எல்ஏ ஆனதுக்கு அப்புறமேல அவருக்கு அமைதிப்படுத்திட்டாங்க, அமைதியா இருங்க அப்படின்னு. ஏன்னா போன மாதிரி திருச்சியில என்ன நடந்து கூட சில இடத்துக்குலாம் பிரச்சாரத்துக்கு போக முடியாம சொன்னாங்க. அப்புறம் அதிமுகவுல மு ராஜநாயகம் தோல்வி அடைந்திருக்கிறாரு. வாக்கு விவரங்கள் பாத்தீங்கன்னா, காங்கிரஸ் 81,000 வாக்குகள், அதிமுக 50,000 வாக்குகள், நாம் தமிழர் 18,000 வாக்குகள், அமமுக 4,000 வாக்குகள் வாங்கியிருக்கிறாங்க. இங்க திமுக கூட்டணி கூடுதலாக பெற்ற வாக்குகள் வந்து 31,000 வாக்குகள் கூடுதலாக வாங்கியிருக்கிறாங்க. 2024 மக்களவை தேர்தலில் அறந்தாங்கி சட்டமன்ற தொகுதியில பதிவான வாக்குகள், முஸ்லீம் லீக் வந்து 81,000 வாக்குகள் வாங்கியிருக்கிறாங்க. பாஜக
41,000 வாக்குகள். ஓ பன்னீர்செல்வம். அதிமுக 11,000 வாக்குகள். நாம் தமிழர் 14,000 வாக்குகள் வாங்கியிருக்கிறாங்க. இங்கு பாஜக அதிமுக வாங்கிய வாக்குகளை வந்து இணைத்து பார்த்தோம்னா 52,000 வாக்குகள் வருது. இங்கு திமுக கூட்டணி மக்களவை தேர்தலில் அதிமுக கூட்டணியை விட கூடுதலாக 29,000 வாக்குகள் கூடுதலாக வாங்கியிருக்கிறாங்க. கவனிச்சிங்களா சார்? இந்த பிஜேபி ஏடிஎம்கே பிஜேபியும் சேர்ந்து நின்னப்ப 50,000 ஓட்டு, தனித்தனியா நின்னப்ப 52,000 ஓட்டு. 52,000 அப்படியே செங்குத்தா தான் பிரியுது. ஒன்னும் பெரிய சில தொகுதிகள் நிறைய தொகுதிகள் வந்து ஒரே மாதிரிதான் ஓட்டு வாங்கியிருக்காங்க. ஆமா, பிரிவு அப்படிதான் வருது. 2020 காங்கிரஸ் சட்டமன்ற தொகுதியில அறந்தாங்கி தொகுதியில திமுக கூட்டணிக்கு வெற்றி வாய்ப்பு உள்ளது. அடுத்து திருச்சுழி சட்டமன்ற தொகுதி. 2021 சட்டமன்ற தேர்தலில் இங்கு வெற்றி பெற்றவர் திமுகவுல தங்கம் தென்னரசு 3 முறை வெற்றி பெற்றிருக்கிறாரு. தற்போது அமைச்சராக அவரை எதிர்த்து போட்டியிட்டவர் வந்து மூவேந்தர் முன்னேற்ற கழகத்தினுடைய எஸ் ராஜசேகர் தோல்வி அடைஞ்சிருக்கிறாரு அதிமுக ஆதரவுல. இங்கு பதிவான வாக்குகள் விவரம்னு பார்த்தோம்னா திமுக 1,02,000 வாக்குகள், மூவேந்தர் முன்னேற்ற கழகம் 41,000 வாக்குகள், நாம் தமிழர் 13,000 வாக்குகள், அமமுக 6,000 வாக்குகள் வாங்கியிருக்கிறாங்க. சட்டமன்ற தேர்தலில் திமுக கூட்டணி 61,000 வாக்குகள் கூடுதலா வாங்கியிருக்கிறாங்க. நல்ல லீட் எடுத்திருக்கிறாரு தென்னரசு. அதே போல 2024 மக்களவை தேர்தலில் திருச்சுழி சட்டமன்ற தொகுதியில பதிவான வாக்குகளின் விவரங்கள்: முஸ்லீம் லீக் 71,000 வாக்குகள், பாஜக 42,000 வாக்குகள், அதிமுக 23,000 வாக்குகள், நாம் தமிழர் 14,000 வாக்குகள் வாங்கியிருக்கிறாங்க. இங்கு பாஜக அதிமுக தனித்து நின்று வாங்கிய வாக்குகளை இணைத்து பார்த்தோம்னா 65,000 வாக்குகள் வருது என்று சொன்னாலும் கூட இங்கு வந்து திமுக கூட்டணி கூடுதலாக பெற்ற வாக்குகள் வந்து 6,000 வாக்குகள் கூடுதலாக வாங்கி கிட்டத்தட்ட 55,000 ஓட்டு போயிருச்சு. இது வந்து இந்த தொகுதியை பொறுத்த வரைக்கும் சார் ஒரு ஜாதி அரசியல் தான் இங்க வந்து தலை தூக்கி நிக்குது. நமக்கு தெரியுது சார். என்ன காரணம்னா சார், இப்ப சட்டமன்றத்துல வந்து 2 பேருமே ஒரே கம்யூனிட்டி தான் சார். தங்கம் தென்னரசும் சரி, சரி. அப்ப 2 பேரையும் கம்பேர் பண்றப்ப வந்து பெருசா அவங்க வந்து எடுத்துக்கிறாங்க, அவருக்கு ஓட்டு போடுறாங்க. இங்க எம்பி தேர்தலை பொறுத்த வரைக்கும் அங்க வந்து ஓபிஎஸ்ஆ நவாஸ் கனியா அப்படின்னு அவங்க வரப்ப ஓபிஎஸ் தான் எல்லா ஓட்டும். அதனாலதான் இந்த 55,000 ஓட்டு வந்து கன்வெர்ட் ஆயிருக்குது. அப்ப கம்யூனிட்டி எங்க யார் இருக்காங்களோ அவங்களுக்கு ஓட்டு போறதான் இந்த திருச்சூழியை பொறுத்த வரைக்கும் ஒரு மிக முக்கியமான ரோல் இருக்குதுன்னு நமக்கு தெரியுது. இந்த பாயிண்ட்ல இருந்து பார்க்க நமக்கு தெரியும். நவாஸ் கனியா ஓபிஎஸ் கேட்பறப்ப அது அந்த கம்யூனிட்டி ஆட்கள் தான் அங்க ஓட்டு போட்டிருக்காங்க. திரும்பி அங்கதான் நிக்க போறாரு, அவர் ஜெயிப்பாரு. சரிங்க சார். அதனால திருச்சுழி சட்டமன்ற தொகுதியில 2000 திமுக கூட்டணிக்கு வெற்றி வாய்ப்பு உள்ளது. அடுத்த தொகுதி பரமக்குடி. 2021 பரமக்குடி தனி சட்டமன்ற தொகுதியில திமுகவின் சார்பில் வந்து சே முருகேசன் வெற்றி பெற்றிருக்கிறாரு. அதிமுக என் சதன் பிரபாகரன் தோல்வி அடைந்திருக்கிறாரு. வாக்குப்பதிவு விவரங்கள் பார்த்தோம்னா திமுக 84,000 வாக்குகள், அதிமுக 71,000 வாக்குகள், நாம் தமிழர் 16,000 வாக்குகள், மக்கள் நீதி மையம் 3,000 வாக்குகள் வாங்கியிருக்கிறாங்க. இங்கு திமுக கூட்டணி சட்டமன்ற தேர்தலில் 13,000 வாக்குகள் வந்து கூடுதலாக பெற்றிருக்கிறாங்க. 2024 மக்களவை தேர்தலில் பரமக்குடி தனி சட்டமன்ற தொகுதியில பதிவான வாக்குகளின் விவரம்: முஸ்லீம் லீக் வந்து 71,000 வாக்குகள், பாஜக வந்து 57,000 வாக்குகள், அதிமுக 16,000 வாக்குகள், நாம் தமிழர் 17,000 வாக்குகள் வாங்கியிருக்கிறாங்க. தனித்து நின்ற பாஜகவும் அதிமுகவும் வாங்கிய வாக்குகளை இணைத்து பார்த்தோம்னா 73,000 வாக்குகள் வருது. இங்கு அதிமுக கூட்டணி கூடுதலாக 2,000 வாக்குகள் கூடுதலாக வாங்கியிருக்கிறாங்க. கொஞ்சம் நெருக்கடியான இடம். அதிமுக வெற்றி நம்ம சொல்ல முடியாது. ஆனாலும் அது வந்து நம்ம வந்து ஒரு யாரு கேண்டிடேட்டை பொறுத்த வரைக்கும் இந்த தேர்தலோட வெற்றி மாறும். கணக்குப்படி பார்த்தா ஏடிஎம்கே வந்து இதுல வந்து கூடுதலா வாங்கியிருக்காங்க. அதனால ஒரு இழுபறிக்கு வாய்ப்பு இருக்கு. அதிமுக வெற்றி 5,000க்கு மேல போகல சார். 5,000க்கு மேல போகாதனால கொஞ்சம் இழுபறியான சூழல் தான் சார் இருக்கு. கேண்டிடேட்டை பொறுத்து தான் ஜெயிப்பாங்க. அடுத்து திருவாடனை தொகுதி. 2021 திருவாடனை தொகுதியில காங்கிரஸ் கட்சியின் சார்பில் ஆர்.எம். கருமாணிக்கம் வெற்றி பெற்றிருக்கிறாரு. அதிமுக ஆணிமுத்து தோல்வி அடைந்திருக்கிறாரு. பதிவான வாக்குகள் விவரங்கள் பார்த்தா காங்கிரஸ் 79,000 வாக்குகள், அதிமுக 65,000 வாக்குகள், நாம் தமிழர் 16,000 வாக்குகள், அமமுக 33,000 வாக்குகள் வாங்கியிருக்கிறாங்க. அமமுக வாங்கினதுனால காங்கிரஸ் ஜெயிக்குது. 2 மணி நேரத்துல பார்த்தா காங்கிரஸ் வெற்றி வந்து அமமுக தான் உறுதிப்படுத்துறாங்க. சட்டமன்ற தேர்தலில் திமுக கூட்டணி 14,000 வாக்குகள் வந்து கூடுதலாக வாங்கியிருக்கிறாங்க. 2024 மக்களவை தேர்தலில் திருவாடனை தொகுதியில பதிவான வாக்குகளின் விவரம்: முஸ்லீம் லீக் 92,000 வாக்குகள், பாஜக 61,000 வாக்குகள், அதிமுக 14,000 வாக்குகள், நாம் தமிழர் 17,000 வாக்குகள் வாங்கியிருக்கிறாங்க. பாஜக அதிமுக வாங்கிய வாக்குகளை இணைத்து பார்த்தோம்னா 75,000 வருது என்று சொன்னாலும் கூட இங்கு மக்களவை தேர்தலில் திமுக கூட்டணி கூடுதலாக 17,000 வாக்குகள்
வாங்கியிருக்கிறாங்க. திமுக வாய்ப்பு இருக்குது. அதனால 2026 சட்டமன்ற தேர்தலில் திருவாடானை தொகுதியில திமுக கூட்டணிக்கு வெற்றி வாய்ப்பு. காங்கிரஸ் நிக்கிறப்ப கொஞ்சம் சிரமப்படணும். ஏன்னா அது வந்து போன முறையே வந்து அமமுக தனியா நிக்குது. இப்ப அமமுக வந்து ஏடிஎம்கே கூட தான் போய் நிக்க போகுது. மக்களவை தேர்தலில் கூட்டணி சேர்ந்துட்டாங்க. அடுத்து ராமநாதபுரம் தொகுதி 2021 ராமநாதபுரம் சட்டமன்ற தொகுதியில திமுகவுல வந்து காதர் பாட்ஷா என்கின்ற முத்துராமலிங்கம் வெற்றி பெறுறாரு. பாஜக டி குப்புராம் தோல்வி அடைகிறாரு. வாக்குப்பதிவு விவரம் பார்த்தா திமுக 1,11,000 வாக்குகள் வாங்குறாங்க. பாஜக 60,000 வாக்குகள், நாம் தமிழர் 17,000 வாக்குகள், அமமுக 6,000 வாக்குகள் வாங்கியிருக்கிறாங்க. சட்டமன்ற தேர்தலில் திமுக கூட்டணி 27,000 வாக்குகள் கூடுதலாக வாங்கியிருக்கிறாங்க. 2024 மக்களவை தேர்தலில் ராமநாதபுரம் சட்டமன்ற தொகுதியில பதிவான வாக்குகள் முஸ்லீம் லீக் வந்து 1,04,000 வாக்குகள், பாஜக 66,000 வாக்குகள், அதிமுக 15,000 வாக்குகள், நாம் தமிழர் 15,000 வாக்குகள் வாங்கியிருக்கிறாங்க. இங்கு பாஜக அதிமுக தனித்து வாங்கிய வாக்குகளை இணைத்து பார்த்தோம்னா 81,000 வாக்குகள் வாங்குறாங்க என்று சொன்னாலும் கூட மக்களவை தேர்தலில் திமுக கூட்டணி 23,000 வாக்குகள் வந்து கூடுதலாக எடுத்திருக்காங்க. அதனால 2026 சட்டமன்ற தேர்தலில் ராமநாதபுரம் தொகுதியில் திமுக கூட்டணிக்கு வெற்றி வாய்ப்பு உள்ளது. காதர் பாட்ஷா மேல நல்ல அபிப்பிராயம். பெரிய நெகட்டிவான ஒண்ணு 27, 23 தானே வாங்கியிருக்கிறாங்க. அதே போல அடுத்த தொகுதி முதுகுளத்தூர். 2021 முதுகுளத்தூர் சட்டமன்ற தொகுதியில வெற்றி பெற்றவர் வந்து திமுகவுல RS ராஜகண்ணப்பன் மந்திரியா இருக்கிறவர் வெற்றி பெற்றிருக்கிறாரு. அதிமுகவுல கீர்த்திகா முனிசாமி தோல்வி அடைந்திருக்கிறாங்க. வாக்குப்பதிவு விவரங்கள்னு பார்த்தோம்னா திமுக 1,01,000 வாக்குகள் வாங்கியிருக்கிறாங்க. அதிமுக 81,000 வாக்குகள், நாம் தமிழர் 11,000 வாக்குகள், அமமுக 19,000 வாக்குகள் வாங்கியிருக்கிறாங்க. இங்கு திமுக கூட்டணி கூடுதலாக 20,000 வாக்குகள் வாங்கியிருக்கிறாங்க. அமமுக தனித்திருந்ததுனால ராஜகண்ணப்பன் ஜெயிச்சிருக்காரு. ஆமா, அவர் கதையும் கந்தல இருக்கு. ஆமா. 2024 மக்களவை தேர்தலில் முதுகுளத்தூர் சட்டமன்ற தொகுதியில பதிவான வாக்குகளின் விவரங்கள் முஸ்லீம் லீக் 85,000 வாக்குகள், பாஜக 72,000 வாக்குகள், அதிமுக 18,000 வாக்குகள், நாம் தமிழர் 16,000 வாக்குகள் வாங்கியிருக்கிறாங்க. இங்கு தனித்து நின்ற பாஜக அதிமுக வாக்குகளை இணைத்து பார்த்தோம்னா 90,000 வாக்குகள் வருது. அதிமுக கூட்டணி 5,000 வாக்குகள் கூடுதலாக ரிஃப்ளெக்ட் ஆயிடுச்சு. இங்க அமமுக இங்க வந்து சேர்ந்ததுனால ஓபிஎஸ் எல்லாம் ஓட்டு போட்டாங்க. போட்டுதான் இப்ப 5,000 ஓட்டு லீடிங்ல போயிடுச்சு ஏடிஎம்கே. அப்ப ஏடிஎம்கேக்கு தான் இங்க வாய்ப்பு இருக்குது. அவங்க சைடு தான் நிக்கிறாங்க. இது முதுகுளத்தூர் தொகுதியில 2026 சட்டமன்ற தொகுதியில அதிமுக கூட்டணிக்கு வெற்றி வாய்ப்பாக இருக்கு. ராமநாதபுரம் மக்களவை தொகுதிக்கு உட்பட்ட அறந்தாங்கி, திருச்சுழி, திருவாடானை, ராமநாதபுரம் ஆகிய 4 தொகுதிகளில் திமுக கூட்டணிக்கு வெற்றி வாய்ப்பு உள்ளது. பரமக்குடி தனி, முதுகுளத்தூர் அதிமுக கூட்டணிக்கு வெற்றி வாய்ப்பு உள்ளது. மீண்டும் இன்னொரு மக்களவைக்கு உட்பட்ட 6 சட்டமன்ற தொகுதிகளில் தேர்தல் கள நிலவரங்களை பார்ப்போம். நன்றி, வணக்கம். அரசியல், புலனாய்வு, சினிமா, ஆன்மீகம், இலக்கியம், மருத்துவம், வணிகம், மோசடி என எல்லா தகவல்களுடன் தமிழகத்தின் மையப்பகுதியில் இருந்த மாதம் இருமுறை வெளியாகும் நம் அங்குசம் இதழ் உங்கள் இல்லம் தேடி வர ஆண்டு சந்தா ₹500 மட்டுமே. தொடர்பு எண் 9488842025. அங்குசம் செய்தி, மக்களுக்கான செய்தி.